ஐடி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை லே ஆஃப் செய்வதற்கு அதிகப்படியான மாணவர்கள் ஐடி துறையை தேர்ந்தெடுப்பதே காரணம் என்று தெரிய வந்துள்ளது. இதன் பாதிப்பையும் தீர்வையும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா மட்டுமன்றி உலகம் முழுவதும் அதிகப்படியான இளைஞர்கள் படையெடுக்கும் துறையாக தகவல் தொழில்நுட்பம் திகழ்கிறது. மாணவர்கள் மத்தியில் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக மாறி தற்பொழுது ஐடி துறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது விருப்பமான ஒன்றாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் படிப்புக்கு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதே இதற்கான சாட்சியாகும். நடப்பாண்டு மட்டும் 3 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஐடி படிப்பவர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் அதற்கான தேவை ஏஐ வருகைக்கு பிறகு குறைந்து கொண்டே செல்வதால் பணி நீக்கம் ஏற்படுவதாக ஊழியர்கள் வேதனை அடைகின்றனர். புகழ்பெற்ற மைக்ரோசாப்ட் நிறுவனம் 9000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ததற்கு ஏஐயின் வருகையே காரணம் என அந்த நிறுவனமே தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கிளாடுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாட், ஓப்பன் ஏஐ எல்லாருமே கோடிங் நீங்கள் அதுக்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டீங்கன்னா முழு ப்ரோக்ராமிங்கும் செஞ்சு அந்த அப்ளிகேஷனையும் நம்மக்கிட்ட கொடுத்துருது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு 100 பேர் தேவைப்படுற இடத்துல ஒரு அப்ளிகேஷனை 3 மாதம் டெவலப் பண்ணுற இடத்துல 2 நாள் 3 நாளில் அது ரெடி ஆகிடும். அப்படிங்கும்போது ஆட்களை குறைக்க வேண்டியிருக்கும், இல்லை வேலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும். கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை தொடர்ந்து இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனமான டிசிஎஸ் திடீரென தங்களுடைய ஊழியர்களில் 2% பேரை வேலையில் இருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறது. டிசிஎஸ் நிறுவனத்தில் மட்டும் 6 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தற்பொழுது வேலை செய்கின்றனர். இவர்களில் 2% பேர் என்றால் 12,000 தாண்டுகிறது. வரும் மார்ச் மாதத்திற்குள் இவர்கள் படிப்படியாக வேலையில் இருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் நிறுவனத்தின் சிஇஓ தெரிவித்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா போன்ற இளம் தலைமுறையினர் அதிகம் இருக்கும் நாட்டில் இளம் பட்டதாரிகளை குறைந்த சம்பளம் கொடுத்து பணியமர்த்துவதால் இந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் காரணம் கூறப்படுகிறது. தங்களின் பொருளாதார காரணங்களுக்காக நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்து வருவதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவங்களால பிசினஸ் கொண்டு வர முடியல அப்படின்றதுனால இந்த ஊழியர்கள் மேல குற்றம் சாட்டி இவங்களை வெளியில அனுப்புவது அப்படின்றது தப்பு. அது அகெயின் இல்லீகல். அந்த அடிப்படையில் இந்த 2 முரண்பாடுகளையும் இந்த நிர்வாகம் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் இது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அடிப்படையிலையும் மாநில அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இது தடுத்து நிறுத்தணும். டிசிஎஸ் நிறுவனம் பணி நீக்கத்தில் 8 வருடங்களுக்கு மேல் பணிபுரியும் இடைநிலை மற்றும் மூத்த ஊழியர்களை குறிவைத்துள்ளது. இதனால் 40 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் உடனடியாக மாநில அரசு ஐடி நிறுவனத்தின் லே ஆஃப் பிரச்சனையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.